Hi friends, welcome back to my channel. Asvi World channelக்கு நீங்கள் first time வரீங்க அப்படின்னா மறக்காமல் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell ஐக்கானையும் click பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் click பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. எதனால் வந்துட்டு நான் நான்ஸ்டிக் எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்கணும். அதனால தான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸே தேவையே இல்லைங்க. 2 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட் போட போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த 4 பொருள் தான். இதை வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நம்ம குக் பண்ணுறதுல தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு. அதனால தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன் நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணோம். இதை ஒரு 20 மினிட்ஸாவது குக் பண்ணால் தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு மெயினாக நம்ம வந்து தண்ணி இன்றைக்கி ஆட் பண்ணவே போகிறது கிடையாது. இது மாதிரி வந்து ஆயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சால்ட் மட்டும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. நார்மலாக வந்து நம்ம தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது அதிகமாக போடுவோம்ல, அந்தளவுக்கு இல்லாமல் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து தண்ணி ஊற்றாததுனால சால்ட் வந்து உள்ளே இறங்காது. இப்போ அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து காரப்பொடி போட்டிருக்கேன். மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா வந்து பிரட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுற வேண்டியதான். நான் வந்து கூடவே மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சேர்க்கணுன்னு தேவையில்லை. இப்போ இதை வந்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூட போகிறோம். மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி எல்லாத்தையும் பிரட்டி விட்டுருங்க. அது மாதிரி வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நல்லா திறந்து பிரட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். சூப்பராக அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி ஒரு டேஸ்ட்டோடு வந்து நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரை பண்ணுற பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அது மாதிரி வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம கொஞ்சம் டயட் கான்ஷியஸில் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் இருக்க வாட்டரே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேக வச்சிடும். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல இருக்க வாட்டரே போதும். இப்போ நல்லா வெந்துடுச்சு ஓரளவுக்கு. லைட்டாக நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா கரண்டியால் அது நல்லா வந்து வெந்துட்டுருக்கும். ஆனால் நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணக்கூடாது, அந்த டேஸ்ட் வராது. அதனால தான் சொல்கிறேன். திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து வெந்திருக்கும். கேஸ் பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட் வரும், ரோஸ்டட் டேஸ்ட் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் கீரை கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா கீரையும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான். இப்போது நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இந்த வீடியோவில். இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பாரும் கீரை பொரியலும் தான். நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் லைட்டாக கட் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்துடுச்சு பொட்டேட்டோ. திருப்பியும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் ஃபுல்லாகவே அந்த ஒரு டெக்ஸ்டர் வரவே இல்லை. நான் காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். இதை நார்மல் கடாயில் பண்ணால் ஒரு அளவுக்கு வந்து ஒட்டும். அதனால தான் வந்து நான் வேணாம், நீங்கள் வந்து நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இண்டாலியம் கடாய் இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கலர் செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகி அப்படியே சிப்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் 2 டேஸ்க்கு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு தேவையில்லை. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பண்ணதை நாளைக்கு ஆஃப்டர்நூன் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா
கெட்டே போகாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேஸ்க்கு வெளியிலே வச்சு சாப்பிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் அந்த கலரை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தனியாக வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் ரெசிபீஸ்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க ரெசிபீஸ்லாம் வரும். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சாம்பார், கீரை பொரியல், இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். என்ன தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ்ஜுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குல்லங்க. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். இந்த உருளைக்கிழங்கு பொரியலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நான் தான் உங்கள் அஸ்வினி. அஸ்வி வேர்ல்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே, புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என் கூட கமெண்ட்டில் கண்டிப்பாக பேசுங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.